எனக்கென்ன அதனால்? பரிசாரகன் வரவில்லை. அவன் வந்து சமையல் செய்தால்தான் நெய்வேத்தியம் செய்ய முடியும். நீங்கள் செய்யலாம் அல்லவா? இல்லை, அது என் வேலை இல்லை. நான் செய்யலாமா? நீ வைணவன், நீ செய்யக்கூடாது. நான் பரிசாரகன் சுவாமி. இருக்கலாம். நீ சிவன் மீது நம்பிக்கை இல்லாதவன், விஷ்ணுவின் மீது நம்பிக்கை வைத்தவன். சிவன் கோவிலுக்கு நுழையவே கூடாது. நைவேத்தியம் செய்யலாமா என்று கேட்கிறாயா? நான் சிவனையும் நம்புகிறேன். சொன்னால் போதாது, திருநீரிட்டு கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே. இனிமேல் விஷ்ணுவை வணங்காமல் இருக்க வேண்டும். இது என்ன கூத்து? சிவனை வணங்கினால் என்ன, விஷ்ணுவை வணங்கினால் என்ன? பக்தியோடு உணவு தயாரிக்க வேண்டும். அவ்வளவுதானே. இல்லை, சைவர்கள் விஷ்ணுவை வணங்க மாட்டார்கள். எப்படி விஷ்ணுவை வணங்குபவர்கள் சைவர்களை எள்ளி நகையாடுவார்களோ அதே விதமாக சிவனை வணங்குபவர்களும் விஷ்ணுவின் ஆட்களை எள்ளி நகையாடுவார்கள். அவர்களோடு எந்த பேச்சும் வைத்து கொள்ள மாட்டார்கள். குருக்களே, இது அபத்தம். சோழ தேசம் முழுவதும் அந்நிய இஸ்லாமியர்கள் வந்து சூறையாடி போன இந்த நேரத்தில் சைவம் வைணவம் என்று பிரித்து கொண்டிருக்கிறது நல்லதல்ல. இன்னும் என்ன விதமாக உதையெல்லாம் சோழ தேசம் படப்போகிறதோ தெரியவில்லை. எது பற்றியும் எனக்கு கவலை இல்லை. நீ வைணவன். உனக்கும் இந்த கோயிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ மழைக்கு வந்து ஒதுங்கி நிற்கிறாய் என்று விடுகிறேன். அனாவசியமாக இங்கு நின்று பேசி கொண்டிருக்காதே. மண்டபம் பக்கம் போய்விடு. இது கருவறை. வைணவர்கள் சிவன் கருவறைக்குள் அருகே வரக்கூடாது. நைவேத்தியத்துக்கு என்ன வழி? அதை பற்றி உனக்கேன் கவலை? ஒரு கோவிலில் கடவுள் என்று ஒன்று ஸ்தாபித்துவிட்டு ஆகம விதிகளின்படி அதை பராமரித்து வருகிற போது ஒரு நாள் ஒருவேளை கூட உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது. இது தவறு. இது ஊருக்கு கெடுதல் விளைவிக்கும். எப்படியாவது நைவேத்தியம் செய்தாக வேண்டும். நான் செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? நீ செய்யலாம். இனி நான் சைவன். ஒரு காலம் இனி விஷ்ணுவின் பக்கம் போக மாட்டேன் என்று ஜம்புகேஸ்வரர் முன்னால் சத்தியம் செய்தால் நீ செய்யலாம். வரதன் தயங்கினான். இடப்பக்கம் பார்த்தான், வலப்பக்கம் பார்த்தான். அவனை சுற்றி ஜனங்கள் சூழ்ந்து கொண்டார்கள். குருக்கள் உரக்க பேசியதை எல்லோரும் கேட்டுவிட்டு வரதனுக்கு அருகே வந்தார்கள். வரதன் என்ன செய்ய போகிறான் என்று பார்த்தார்கள். வரதன் சித்ராங்கியை பார்த்தான். சித்ராங்கி வரதனையே பார்த்து கொண்டிருந்தாள். வரதன் தலைக்கு மேல் உள்ள சாளரத்தின் வழியே வானம் பார்த்தான். வானம் கருத்து மழை அடர்ந்து பெய்து கொண்டு இருந்தது. பளீர் என்று ஒரு மின்னல் வெட்டியது. அந்த மின்னலில் சிவலிங்கம் போல் ஒரு உருவம் தோன்றியது. வரதன் தலை குனிந்தான். சரி என்றான். ஜம்புநாதர் சாட்சியாக, அகிலாண்டேஸ்வரி சாட்சியாக, இங்குள்ள எல்லா மக்களின் சாட்சியாக, நான் நேசிக்கிற சித்ராங்கியின் சாட்சியாக, இந்த கோவிலின் குருக்களாகிய உங்கள் சாட்சியாக, என்னுடைய வேதமான ரிக்வேதத்தின் சாட்சியாக, என் பெற்றோர்கள் சாட்சியாக, என் ஆத்மாவின் சாட்சியாக, கோடான கோடி தேவர்கள் முன்னிலையில், மிகப்பெரிய இறையருள் முன்னிலையில் சத்தியம் செய்கிறேன். இன்று முதல் நான் சைவன். இன்று முதல் நான் சைவன். இன்று முதல் நான் சைவன் என்று இடக்கை நீட்டி வலக்கையால்